வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2 எக்ஸ்பேண்ட் 97 சீசன் 2 எபிசோட் நம்பர் 1. இந்த எபிசோட் முழுக்க 3960 AD, அதாவது ஃபியூச்சர் டைம்ல நடந்திருக்கும். அண்ட் இப்ப அதை தொடர்ந்து எபிசோட் நம்பர் 2 நம்ம கேபிள், சைலாக், ஆர்கேஞ்சல், ஜூப்ளி, சன்ஸ்பாட் இந்த 5 பேர் இருக்கிற 1997, அதாவது பிரசன்ட் டைம்ல நடக்குது. சோ அதனால எபிசோட் நம்பர் 1 ஓட பிரேக் டவுன் பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த வீடியோல எபிசோட் நம்பர் 2 ஓட பிரேக் டவுன் மட்டும் தான் பார்க்க போறோம். சோ தொடங்குவோமா? ஓப்பனிங் 1997, அதாவது பிரசன்ட் டைம்லைன்ல சில யங் மியூட்டன்ஸ் கவர்மெண்டால ஃபார்ம் பண்ணப்பட்ட அத்தாரிட்டி கிட்ட இருந்து தப்பிச்சு எக்ஸ்பான்ஷனுக்கு ஓடி வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி உலகத்துல இருக்கிற எல்லா மியூட்டன்ஸையும் அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஜெயில அடைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், மியூட்டன்ஸை மனுஷங்க பயங்கரமா விருப்பாங்க. அண்ட் இப்படி எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற விதமா நம்ம மெக்னேட்டோ போன சீசனோட ஃபினாலேல மொத்த பூமியையும் அழிக்கிற விதமா ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண பார்த்திருப்பாரு. ஆனா அதை நம்ம எக்ஸ்பென் டீம் தடுத்திருப்பாங்க. பட் அந்த சம்பவத்தினால தான் நம்ம எக்ஸ்பென் டீம் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்னு ரெண்டு விதமான டைம்லைன்ல ட்ராப் ஆயிருப்பாங்க. சோ நம்ம மெக்னேட்டோ பண்ண இந்த மாதிரியான சம்பவத்தை வேற யாரும் பண்ணிடக்கூடாதுன்னா கவர்மெண்ட் இப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டியை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ அந்த அத்தாரிட்டி கிட்ட தப்பிச்சு தான் இந்த யங் மியூட்டன்ஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா எக்ஸ்பான்ஷன் மட்டும் தான் மியூட்டன்ஸ்க்கு தேவையான சாப்பாடு, தங்கறதுக்கு இடம், அவங்களுக்கான பாதுகாப்பு, முக்கியமா அவங்களை ட்ரெயின் பண்றது, இது எல்லாமே எக்ஸ்பான்ஷன் தான். சோ அதனால தான் இவங்க அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு வந்திருப்பாங்க. பட் நான் முன்னாடியே சொன்னல, எக்ஸ்பான் எல்லாருமே பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டைம்ல ட்ராப் ஆயிருப்பாங்க. சோ அதனால இப்ப அந்த எக்ஸ்பான்ஷன் மொத்தமா பால் அடைஞ்ச நிலைமையில இருக்கும். சோ அதை பார்த்து அந்த யங் மியூட்டன்ஸ் என்ன பண்றதே தெரியாம முழிச்சிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல இவங்க ஒரு டீம் சரவுண்ட் பண்றாங்க. அதுதான் எக்ஸ் ஃபேக்டர். இந்த டீம்ல உல்ஃபின், ஸ்ட்ராங் காய், மல்டிபிள் மேன், போலாரிஸ், ஹவாக் இந்த 5 மியூட்டன்ஸ் இருக்கிற டீம் தான் எக்ஸ் ஃபேக்டர். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி குட் கைஸ். பட் இந்த யங் மியூட்டன்ஸ் ஒரு அத்தாரிட்டியை பார்த்து பயந்து ஓடிட்டு இருந்தாங்களே, அந்த அத்தாரிட்டியே இந்த எக்ஸ் ஃபேக்டர்ஸ் தான். அப்புறம் ஏன்டா இவங்க நல்லவங்கன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ் ஃபேக்டர்ஸ் மியூட்டன்ஸால மனுஷங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராம இருக்கிறதுக்காக தான் கவர்மெண்டால ஃபார்ம் பண்ணப்பட்டவங்க. ஆனா அதுக்கு மியூட்டன்ஸ் மட்டும் கிடையாது, தப்பு பண்ற ஹியூமன்ஸ், போலீஸ் த்ரெட்ஸ் இது எல்லாத்தையுமே கவர்மெண்டா லீகலா ஹேண்டில் பண்றவங்க. சிம்பிளா சொல்ல போனா வால்கோப்ரால எக்ஸ்மென் டீமுக்கு பதிலா உருவாக்கப்பட்ட டீம் தான் எக்ஸ் ஃபேக்டர். அண்ட் அதனால தான் மியூட்டன்ஸை இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மத்தபடி இவங்க மியூட்டன்ஸை தனியா கூட்டிட்டு போயிட்டு போட்டு தள்ளுற விஷயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களே மியூட்டன்ஸ் தாங்க. சோ அதனால தான் இவங்க நல்லவங்கன்னு சொன்னேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த டீமோட கேப்டன் ஹவாக் இருக்கார்ல, அவர் தான் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா கேட்கும்போது டெஃபினெட்லி குட் கைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த விஷயத்தை சீசன் 1 எபிசோட் நம்பர் 1ல நம்ம சைக்ளாப்ஸ் கிட்ட ராபர்ட்டோ இந்த கேள்வி கேட்கும்போது சைக்ளாப்ஸும் இதே தான் சொல்லியிருப்பாரு. Good guy or bad guy? Name's Cyclops. Definitely the good guy. பட் இல்லனா பெருசாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சைக்ளாப்ஸ் அதாவது ஸ்காட் சம்மரோட அண்ணன் தான் இந்த டீமோட கேப்டன் ஹவாக், அதாவது அலெக்ஸ் சம்மர்ஸ். சோ நம்ம சைக்ளாப்ஸ் சொன்ன அந்த லைனை அவரோட அண்ணன் ஹவாக் யூஸ் பண்ணதும் செம்மையா இருந்தது. தென் இங்க இருக்கிற யங் மியூட்டன்ஸ் போல இன்னும் ஏகப்பட்ட மியூட்டன்ஸை எக்ஸ் ஃபேக்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம ரிப்போர்ட்டர் டில்பி நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் நான் போன பிரேக் டவுன்ல ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அதாவது நம்ம ரிப்போர்ட்டர் டில்பி போன சீசன்ல பிரைம் சென்டினலா மாறினவங்க, அதாவது மியூட்டன்ஸை அழிக்கிறதுக்காக மனுஷங்களே சென்டினலா மாத்தப்பட்டவங்கள தான் பிரைம் சென்டினல் சொல்லுவாங்க. அண்ட் இப்படிப்பட்ட விஷயத்தை பண்ணது வேற யாரும் இல்ல, மாஸ்டர் மைண்ட் பேஷன். சோ இந்த பிரைம் சென்டினலா நம்ம ரிப்போர்ட்டர் டில்பியும் மாறி இருப்பாங்க. அதனால தான் இப்ப பழையபடி மாறினதுக்கு அப்புறமும் அவங்களோட உடம்புல அந்த நானோ வெயின்ஸ் இருக்கும். சோ இத தான் நான் போன பிரேக் டவுன்ல சொல்ல மாட்டேன், அதனால இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். தென் இப்போ நம்ம ரிப்போர்ட்டர் டில்பியோட நியூஸை நம்ம ஜூப்ளி ஒரு கேமிங் சென்டர்ல இருந்து பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னல, எக்ஸ்மேன் இல்ல, அதனால எக்ஸ்பான்ஷனும் இல்ல. சோ அதனால இப்போ அவங்களுக்கான சாப்பாடு, தங்கறதுக்கான இடம், அவங்களோட பாதுகாப்பு எல்லாத்தையுமே அவங்களே பாத்துக்கணும். பட் வெளியில போனா எக்ஸ்பெக்டர்ஸ் இவங்களே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சோ அதனால தான் யாருக்குமே பெருசா தெரியாம கேமிங் சென்டர்ல இருப்பாங்க. பட் எதனால ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேமிங் சென்டர்னா, ராபர்ட்டோ நம்மள போலயே ஒரு கேமர். சோ அதனால வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பெட் பண்ணி அந்த கேமை ஜெயிச்சு அது மூலமா காசு பார்த்துட்டு இருப்பான். சோ அப்படிதான் அன்னைக்கான நைட்டும் அவங்க டின்னருக்கான காசை ரெடி பண்ணிருப்பாங்க. பட் அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம கேபிள் வந்திருப்பான். ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், ரெக்ரூட்மெண்ட்காக. பட் இதை கேட்டது ஜூப்ளியால சுத்தமா நம்பவே முடியாது. ஏன்னா அவங்க எதிர்த்து நிக்க போறது அப்பாக்லிப்ஸ், அதாவது a first ever mutant. சிம்பிளா சொல்ல போனா he who never die. அப்பாக்லிப்ஸ்க்கு அழிவுங்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தனை அழிக்கிறதுக்கான டீம்ல நம்ம கேபிள், ஜூப்ளி அண்ட் சன்ஸ்பாட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிருப்பான். பட் ஏன்னா நம்ம கேபிளுக்கு தேவைப்படுறவங்க கிட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, அவனுக்கு தேவைப்படுறதே சோல்ஜர்ஸ் தான். சோ நம்ம ஜூப்ளி அண்ட் சன்ஸ்பாட்டும் எக்ஸ்பாண்ட் டீம்லயே வேலை பண்ணிருக்காங்க. பட் அப்பாக்லிப்ஸை எதிர்த்து நிக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா ட்ரைனிங் தேவைதான். ஆனா அவங்க கிட்ட டீம் ஒர்க்னு ஒன்னு இருக்கும். சோ அதனாலதான் கேபிள் அவனோட டீம்ல ஜூப்ளி அண்ட் சன்ஸ்பாட் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பான். அண்ட் இப்போ அப்பாக்லிப்ஸோட இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க சூஸ் பண்ணிருக்க டார்கெட் தான் ஏம்பர்ஹேம் கியாரோஸ், அதாவது ஹார்ஸ்மேன் ஆஃப் வார். ஹே எபிசோட் நம்பர் 1ல தான் ஹார்ஸ்மேன் ஆஃப் வார்னு ஏதோ எரும மாடு காமிச்சேடா, அப்ப இவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன எபிசோட்ல வந்த ஹார்ஸ்மன்ஸ் நம்ம அப்பாக்லிப்ஸோட ஃபைனல் ஹார்ஸ்மன்ஸ். சோ இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம அப்பாக்லிப்ஸ் 3000 BCல இருந்து 3960 AD டைம்லைன் வரைக்கும்
ஏகப்பட்ட மியூட்டன்ஸ் நம்ம அப்பாக்லிப்ஸ்க்கு ஹார்ஸ்மேன்ஸா இருந்திருக்காங்க. ஏன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நம்ம கேபிளோட டீம்ல ஆர்கேஞ்சல் இருக்கார்ல, அவரே நம்ம அப்பாக்லிப்ஸோட ஹார்ஸ்மேன் தான். அத நீங்க கேபிள் எடுத்துட்டு வந்த அந்த ஃபைல்லே நோட் பண்ணலாம். அதாவது அந்த ஃபைலோட லெஃப்ட் கார்னர்ல ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குதுல, அதுல பாத்தீங்கன்னா ஏ கியோரோஸ்னு இருக்கும். அதாவது ஆம்பர்ஹாம் கியோரோஸ் அண்ட் டபிள்யூ வொர்த்திங்டன் 3ன்னு இருக்கும். அதாவது வாரன் வொர்த்திங்டன். சரி, இந்த விஷயம் உங்களுக்கு குழப்புதுன்னா சிம்பிளா சொல்லிக்கிறேன். அதாவது எக்ஸ்மென் அனிமேட்டட் சீரிஸ்ல நம்ம வாரன் கெனித் வொர்த்திங்டன், அதாவது நம்ம ஏஞ்சலை ஆர்கேஞ்சலா மாத்தினதே அப்பாக்லிப்ஸ் தான். சோ 1990ஸ்ல நம்ம ஆர்கேஞ்சல் ஹார்ஸ்மேன் ஆஃப் டெத்தா இருந்திருக்காரு. தென் லேட்டரா அந்த ஹார்ஸ்மேன்ஸ்ல இருந்து விலகி இப்ப நம்ம கேபிளோட டீம்ல வந்து ஜாயின் ஆயிருக்காரு. சோ ஒவ்வொரு டைம்லைன்லயும் ஒவ்வொரு மியூட்டன்ஸ் நம்ம அப்பாக்லிப்ஸ்க்கு ஹார்ஸ்மேன்ஸா இருந்திருக்காங்க. அண்ட் அப்படிதான் இப்போ ஆம்பர்ஹாம் கியோரோஸ் ஹார்ஸ்மேன் ஆஃப் வாரா இருக்காரு. சோ இப்போ இவனை டார்கெட் பண்ணி தான் அப்பாக்லிப்ஸோட இடத்தை கண்டுபிடிக்கதா நம்ம கேபிளோட டீம் முடிவெடுத்திருப்பாங்க. பட் வெயிட், நான் ரொம்ப நேரமாவே கேபிளோட டீம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த டீமுக்கு ஒரு பேருங்கிறதே கிடையாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதே கேள்விதான் நம்ம ஜூப்லியும் கேட்டிருப்பா. அண்ட் அப்பதான் கரெக்டா இன்ட்ரோ இறக்குறாங்க. ஆனா இந்த வாட்டி இறக்குனது எக்ஸ்மேன் இன்ட்ரோ கிடையாது, எக்ஸ்போர்ஸோட இன்ட்ரோ. ஆமா, இந்த டீமோட பேரு தி எக்ஸ்போர்ஸ். தென் இப்போ அப்படியே பிரேசில்ல இருக்க ரியோ டே ஜெனரோ சிட்டியை தான் காட்டுறாங்க. அண்ட் அந்த சிட்டில ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்குதுங்க. சோ அதனால நம்ம கேபிள், சைலாக், ஆர்கேஞ்சல் இவங்க ஹை ரேஞ்சில இருந்து அவங்களோட டார்கெட்டை தேடி இருப்பாங்க. ஆனா நம்ம ஜூபிலி சன்ஸ்பாட்டை மட்டும் மக்களோட மக்களா பிளெண்ட் ஆகி கிரவுண்ட் லெவல்ல தேடி இருப்பாங்க. ஏன்னா அப்ப அவங்களோட டார்கெட் ரொம்ப ஈஸியா ஸ்பாட் பண்ண முடியல, அதனாலதான். அண்ட் அதுக்கேத்த மாதிரி ஆம்பர்ஹாம் கியோரோஸ், அதாவது இவங்களோட டார்கெட் நம்ம ஜூபிலியோட கண்ணில் தான் ஸ்பாட் ஆயிருப்பான். சோ அதனால ஜூபிலி அவனோட டார்கெட்டை எக்ஸ்போர்ஸ் கிட்ட சொல்ல எல்லாருமே களத்துல இறங்குறாங்க. அதுவும் நம்ம ஜூபிலி சன்ஸ்பாட்டும் செம்ம காம்போ பக்காவா ஆம்பர்ஹாம் சரவுண்ட் பண்ண கரெக்டான டைம்ல சைலாக் இறங்கி அவளோட டெலிபதிக்கல் பவர் மூலமா ஆம்பர்ஹாம் கியோரோஸை மொத்தமா தூங்க வச்சிருவாங்க. தென் அதுக்கப்புறம் அவன் அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு அவங்க கிட்ட அப்பாக்லிப்ஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண அவன் அப்பாக்லிப்ஸ் எங்க இருக்கானுங்கிற எந்த விஷயத்தை பத்தி சொல்லிருக்க மாட்டான். சோ அதனால மறுபடியும் சைலாக்கோட டெலிபதிக்கல் பவர் மூலமா அவனோட மைண்டை ரீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அப்படி மைண்ட் ரீட் பண்ணி பார்த்ததுல சைலாக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா, அப்பாக்லிப்ஸோட ஹார்ஸ்மேனா இருக்க ஆம்பர்ஹாம் கியரோ ஒரு விதமான காஃபின் பாக்ஸோ அப்பாக்லிப்ஸ் கிட்ட எடுத்து வந்து சேர்த்திருப்பான். அன்னேர்களே, இந்த காஃபின் பாக்ஸை எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி தெரியுதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது நம்ம கேம்பிட்டோட காஃபின் பாக்ஸுங்க. அதாவது நம்ம கேம்பிட்டோட ஃபியூனர்ல மொத்த எக்ஸ்மென் டீமோ ஒரு காஃபின் பாக்ஸ் தூக்கிட்டு வந்திருப்பாங்களே, அதே சேம் காஃபின் பாக்ஸ் தான் இது. சோ நம்ம தலைவர் கேம்பிட்ட திரும்ப பார்க்க போறோம். ஆனா அப்பாக்லிப்ஸோட ஹார்ஸ்மேனா எப்பரா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இத நான் ஆர்கேஞ்சல் பத்தி பேசிட்டு இருக்கும் போதே சொல்லிருப்பேன். அதாவது நம்ம ஆர்கேஞ்சல் தான் அப்பாக்லிப்ஸோட ஹார்ஸ்மேன் ஆஃப் டெத்தா இருந்திருப்பாரு. பட் இப்போ ஆர்கேஞ்சல் எக்ஸ்போஸ்ல சேர்ந்துட்டார்ல, சோ அதனால இப்ப அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் நம்ம கேம்பிட்ட அவர் பயன்படுத்த போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம தலைவன் கேம்பிட் ஜினோஷியால சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது கேம்பிட்க்கும் ரோகுக்கும் பிரேக்கப் நடந்திருக்கும். பட் இருந்தாலும் ஜினோஷியா மொத்தமா அழிஞ்சிட்டு இருக்கும் போதும் ரோகு அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி தான் தலைவன் அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பானே. சோ இதை வச்சு அப்பாக்லிப்ஸ் கேம்பிட்ட மறுபடியும் கொண்டு வந்து மேனிபுலேட் பண்ணி தன்னோட ஹார்ஸ்மேனா மாத்திருப்பார் தான் நினைக்கிறேன். சோ அதனால தான் சீசன் 1ஓட போஸ்ட் கிரெடிட் சீன்ல அப்பாக்லிப்ஸ் ஜினோஷியாக்கு வந்திருப்பாரு. அண்ட் அந்த இடத்துல கேம்பிட் வச்சிருந்த குயின் ஆஃப் ஹார்ட்ஸையும் கையில வச்சிருந்திருப்பாரு. சோ இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்ல மாட்டேன். நம்ம தலைவன் கேம்பிட் இஸ் பேக், அவ்வளவுதான். சோ அதுக்கு ஒரு ஹிண்ட் தான் இந்த இடத்துல அந்த காஃபின் பாக்ஸ் காமிச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம சைலாக்கால அந்த மைண்டை ரீட் பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு விதமான டைமண்ட்ஸ் அந்த மைண்டை பிளாக் பண்ணிருக்கும். சோ அதனால நம்ம சைலாக்கும் மைண்ட் ரீடிங்ல இருந்து வெளியில வந்துருவாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆம்பர்ஹாம் கியோரோஸ் தேவை கிடையாது. சோ அதனால அவன் அந்த இடத்துல போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. பட் இந்த விஷயம் நம்ம ஜூப்லியால ஏத்துக்கவே முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்களோட டார்கெட் என்னதான் ஆம்பர்ஹாம் கியோரோஸாவே இருந்தாலும் அவங்களோட முக்கியமான டார்கெட் அப்பாக்லிப்ஸ் தான். சோ அதனால இந்த இடத்துல அவனை போட்டு தள்ளனத நம்ம ஜூப்லியால சுத்தமா ஏத்துக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம எக்ஸ்மென் டீம் ஜூப்லியை அப்படி ட்ரெயின் பண்ணதே கிடையாது. சோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம ஜூப்லி கேபிள் கிட்ட சின்னதா ஒரு வார்னிங் கொடுத்திருப்பா. அண்ட் இப்போ நம்ம எக்ஸ்போஸ் டீம் எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, சைலாக்கோட மைண்ட் ரீடிங்க ஏதோ ஒரு விதமான டெலபாத்திக்கல் டைமண்ட் வால் தான பிளாக் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. அப்பவே உங்களுக்கு இந்த கேரக்டர் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும், எமா ஃப்ராஸ்ட். இவங்க கிட்ட தான் டெலபாத்திக்கல் பவர் இருக்கும். ஆனா ஜினோஷியால நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு புது பவர் அன்லாக் ஆயிருக்கும். அதுதான் தன்னோட உடம்பு மொத்தத்தையுமே டைமண்ட்ஸா மாத்திக்கிறது. சோ டெலபாத்திக்கல் அண்ட் டைமண்ட்ஸ் ரெண்டுமே சேர்ந்த பவர் தான் எமா ஃப்ராஸ்டோடது. சோ அதனால இவளை பார்த்து பேசுறதுக்காக இங்கிலாந்துல இருக்கிற லண்டனுக்கு போயிருப்பாங்க. அண்ட் அங்க போயிட்டு எமா ஃப்ராஸ்ட் கிட்ட ஆம்பர்ஹாமோட போட்டோ காமிச்சு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவங்க ஏதோ ஒரு விதமான சப்ளைஸை ஸ்மகிள் பண்ணி சுவிட்சர்லாந்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ அதனால டைரக்டா சுவிட்சர்லாந்துல இருக்க கஸ்டட் சிட்டிக்கு போயிட்டு அங்க இருக்கிற இடத்தை செக் பண்ணி பார்த்தா எமா ஃப்ராஸ்ட் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஏகப்பட்ட சப்ளை கிரேட்ஸ் இருக்கும். பட் அது எல்லாமே எம்டியா இருக்கும். அதாவது அப்பாக்லிப்ஸ் என்ன உருவாக்கணும்னு நினைச்சாரோ அதை ஏற்கனவே முடிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு. அண்ட் இந்த இடம் தான் நம்ம சைலாக்கோட மைண்ட் ரீடிங்ல பார்த்த அதே இடம். சோ அப்ப அப்பாக்லிப்ஸ் இந்த இடத்துல உருவாக்க வேண்டியதை உருவாக்கிட்டு கிளம்பி இருக்காருன்னா
தலைவன் திரும்ப வந்துட்டான். ஆனா அப்பாகலிப்ஸ் இங்க இருந்து கிளம்பிட்டதுனால டெக்னிக்கலா பார்த்தோம்னா இது ஒரு டெட் எண்ட் தான். பட் இது டெட் எண்ட் கிடையாது, தி எண்ட். ஏன்னா எம்மா ஃப்ராஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸ்பேக்டருக்கு ஷேர் பண்ணிருப்பாங்க. சோ அதனால இவங்க இருக்கிற இடத்துக்கு எக்ஸ்பேக்டர்ஸும் வர நம்ம எக்ஸ்போர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்பேக்டர் ரெண்டு டீமுக்குமே ஒரு தரமான ஃபைட் ஆரம்பிக்குது. பட் எக்ஸ்போர்ஸ் டீம்ல என்னதான் பக்காவா சண்டை போடுறவங்க இருந்தாலும் எக்ஸ்பேக்டர் டீம்ல போலாரிஸ் இருப்பாங்க. அவங்க இந்த மொத்த டீமையும் பொட்டலம் கட்டுற அளவுக்கு ஒரு ஹை லெவல் மியூட்டன்ட். சோ அதனால சிம்பிளாவே எல்லாருமே மொத்தமா லாக் பண்ணிடுவாங்க. ஆனா அதுல இருந்து எப்படி நம்ம ஜூபிலி மட்டும் எஸ்கேப் ஆகி மொத்த டீமே காப்பாத்திடுவா. பட் கடைசி நிமிஷத்துல நம்ம ஜூபிலி மட்டும் அலைக்கா தூக்கிடுவாங்க. சோ இப்போ நம்ம டீமால திரும்ப அவங்க கூட சண்டை போட்டு ஜூபிலியை காப்பாற்ற முடியாது. அதனால நம்ம டீம் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. சோ இப்போ நம்ம ஜூபிலி வச்சு தான் எக்ஸ்போர்ட்ஸோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கவே முடியும். அதனால நம்ம ஜூபிலியை வாஷிங்டன் டிசில இருக்க ஒரு ஹெலிகேரியருக்கு கூட்டிட்டு வந்து அங்க நம்ம ஜூபிலியை ஹவாக்கும் போலாரிஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது கேபிளோட டீம்ல சேர்ந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட பிளான் தான் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்க பார்ப்பாங்க. ஆனா ஜூபிலி தலைக்கீழ நின்னு தண்ணியே குடிச்சாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், முடிஞ்சா உங்களோட மொக்கையான டீம்ல இருக்கிற ஏதாவது டெலபாத்திக்கல் யூசர் மூலமா என் மைண்ட் ரீட் பண்ணிக்கோங்கடா சைக்ளாப்ஸ் மண்டையா அப்படின்னு நம்ம ஹவாக்கே கலாச்சிருப்பா. சோ அதனால போலாரிஸ் எனக்கு ஜூபிலிக்கு 2 நிமிஷம் டைம் கொடுன்னு சொல்லி நம்ம ஹவாக்க அங்க இருந்து அனுப்பிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜூபிலி போலாரிஸ் கிட்டே பேச ஆரம்பிக்கிறா. அதாவது நீ பண்ணிட்டு இருக்க வேலையை நினைச்சு ப்ரொஃபசர் உங்களை நினைச்சு பெருமைப்படுவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கிடையாது. அவர் என்ன நினைச்சா பெருமைப்பட போறாரு. ஏன்னா நான் இருக்க இந்த மிஷின்ல நான் எதனால சண்டை போறேனுங்கிறதுக்கான காரணம் இருக்குது. ஆனா அதை உன் சைடு என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிருப்பா. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம போலாரிஸும் எக்ஸ்மேன் டீம்ல தான் இருந்தவங்க. சோ ஒரே டீம்ல இருந்துட்டு இப்ப பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒருத்தங்களை இன்னொருத்தங்க எதிர்த்து நிக்கிறது தான் நம்ம ஜூபிலியால ஏத்துக்க முடியல. சோ அதான் போலாரிஸ் மேல கொலகான்னு இருப்பா. ஆனா இப்படி பேசிட்டு இருக்கும் போதே போன வேகத்துல நம்ம ஹவாக் திரும்ப வந்து நீ பேசினாலும் பேசாட்டியும் உனக்கு தூக்கி ஜெயில தான் போட போறேன்ட்டு நம்ம ஜூபிலியோட கழுத்துல இன்ஹிபிட்டரி காலரை மாட்டி அவளை ஒரு ஜெயில போட்டுறாங்க. அண்ட் அந்த ஜெயில தான் அவங்க இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ண எல்லா மியூட்டன்ஸையும் அடைச்சு வச்சிருப்பாங்களே. அண்ட் என்னால முடிஞ்ச வரைக்கும் அங்க இருக்கிற மியூட்டன்ஸ் பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்ல பாக்குறேன். அதாவது குவிண்டன் கோயர் பக்கத்திலே ஒருத்தன் மொட்டஸ்ட் உட்காந்துருக்கால, அவன் பேர் தான் எவரெட் தாமஸ் ஏகேஏ சிங்க். அண்ட் இவனோட பவர்ஸ்னு பார்த்தோம்னா பேருக்கு ஏத்த மாதிரியே பக்கத்துல இருக்கிற மியூட்டன்ஸோட பவர்ஸை காப்பி பண்ணி அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவான். தென் அப்படியே இவனுக்கு பின்னாடி சீக்ரெச்சர் மாதிரி இருக்காங்களே, அவங்க தான் கிரிம்லாக். இவங்க ஒரு டெலபேட், அதனால ரொம்ப ஈஸியாவே மைண்ட் ரீட் பண்ண முடியும். ஆனா இதை விட ரொம்ப முக்கியமா இவரோட தாட்ஸ் இன்னொருத்தவங்களோட மைண்ட்ல விதைக்க முடியும். லைட்டா இன்செப்ஷன் மாதிரி இருக்குல்ல. தென் அப்படியே அவங்க பக்கத்துல இருக்காங்களே, அவன் யாருன்னு சுத்தமா தெரியல. சோ அதனால அப்படி இந்த பபிள் மண்டைங்கிட்ட வருவோம். இவன் தான் ஆர்டிமேட்டிக்ஸ். இவனும் ஒரு விதமான டெலபேத் தான். அண்ட் அப்படியே அவன் பக்கத்துல ஒருத்தங்க நிஞ்சா மாதிரியே இருக்காங்களே, அவங்க தான் சோராயா கொடியர் ஏகேஏ டஸ்ட். இவங்களோட பவர்ஸும் பேருக்கு ஏத்த மாதிரியே டஸ்ட். அதாவது தன்னோட உடம்ப டஸ்ட் பார்ட்டிகல்ஸா மாத்தி அதை இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா சாண்ட்மேன் மாதிரி, ஆனா டஸ்ட் பார்ட்டிகல்ஸா. தென் அப்படியே இவங்கள தொடர்ந்து ட்ரிப்ளெட் சிஸ்டர்ஸ் காட்டுறாங்களே, இவங்க தான் ஸ்டெப்ஃபுட் கூக்கூஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க ட்ரிப்ளெட்ஸ் கிடையாது. ஆனா 5 பேர் ஒண்ணா பிறந்தா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அண்ட் இவங்களோட ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி பேர் இருக்குது. செலஸ்ட், எஸ்மே, இர்மா, சோஃபி, ஃபீபி. மொத்தமா 5 சிஸ்டர்ஸ். ஆனா நமக்கு இந்த இடத்துல 3 பேர் தான் காமிச்சிருப்பாங்க. பட் நீங்க ஃபைனல் பேட்டல்ல பாத்தீங்கன்னா 5 பேரையும் ஒண்ணா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்களோட பவர்ஸ் பாத்தீங்கன்னா டெலபாத்திக்கல், ஹைமைண்ட், டெலிகானிசஸ் அண்ட் ரொம்பவே முக்கியமா ஃப்ளாலஸான ஆர்கானிக் டைமண்ட் ஃபார்ம் எடுக்க முடியும். ஏன்னா இவங்க எம்மா ஃப்ராஸ்டால உருவாக்கப்பட்ட ஒரு விதமான க்ளோன். ஆனா இவங்க 5 பேருமே ஒரே ஹை மைண்டோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. தென் இதை தொடர்ந்து அப்படி ரெயின்டியர் மாதிரி இருக்காங்களே, இவங்க தான் நேச்சர் கேர்ள். இவங்களோட பவர்ஸ் பாத்தீங்கன்னா நேச்சரோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அண்ட் இதோட நம்ம ஜூபிலியோட எதிர்க்க செல்ல ஒரு சின்ன குட்டி ஏலியன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கோம்ல, அதோட பேரு மேகி. சோ இவங்களை அடைச்சு வச்சிருக்க ஒன் ஆஃப் த செல்ல தான் நம்ம ஜூபிலியை அடைச்சிருப்பாங்க. பட் ஜூபிலி இதுக்கு முன்னாடி போலாரிஸ் கிட்ட பேசியிருந்தால அப்பவே போலாரிஸ் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களோட டீம் தப்பான டைரக்ஷன்ல இருக்காங்களோன்ட்டு. சோ அதனால நம்ம போலாரிஸ் மனம் மாறி நம்ம ஜூபிலியை அன்லாக் பண்ணிட்டு உனக்கு 5 நிமிஷம் டைம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுமோ அது உன் கையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சைஸான வந்துருவாங்க. சோ நம்ம ஜூபிலி அந்த இடத்துல தப்பிக்க ஆரம்பிச்சதுமே அந்த இடத்துக்கு காட்ஸ் வர ஆரம்பிக்க, அப்பதான் ஜூபிலி அவரோட ஸ்டைல்ல சண்டைக்கு இறங்குறா. சும்மா அடாவடியா இருக்கும் அந்த சண்டை, வேற லெவல்ல கலர்ஃபுல்லா ஃபயர் கிராக்ஸோட பங்கமா இருக்கும் அந்த சண்டை. அண்ட் அதோடவே அங்க இருந்த மத்த மியூட்டன்ஸோட செல்லையும் அன்லாக் பண்ணிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வர தப்பிக்க ஆரம்பிச்சிருப்பா. அண்ட் அப்ப நமக்கு இன்னும் நிறைய மியூட்டன்ஸை காட்டியிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் பாக்குறதுக்கே பச்சை கலர்ல லிசர்ட் மாதிரி இருக்கால, இவனோட பேர் தான் அனல். இவன் உண்மையிலே பல்லி போல இருக்க ஒரு மியூட்டன்ட். பட் சூப்பர் ஹியூமன் அஜிலிட்டி இருக்கும், லிசர்ட் போலயே செவுத்துல ஏறுவான் அண்ட் முக்கியமா கேமஃப்ளேஜ் ஆகுவான். தென் அப்படி இந்த சைடு ஜெல்லி மாதிரி இருக்கால, இவன் தான் குளோப் ஹார்மன். இவனை நீங்க ஜினோஷியாலே பார்த்திருப்பீங்க. அண்ட் இவனோட பவர்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது, பயங்கர எக்ஸ்ப்ளோசிவான டேமேஜ்ல தான் தப்பிக்கிற அளவுக்கு டியூரபிலிட்டி இருக்கு. பட் இது எல்லாத்தை விட ரொம்பவே முக்கியமா தன்னையே ஒரு ஹியூமன் டச் போல கொளுத்திக்கிட்டு உங்க மேல வேக்ஸ் மாதிரி வந்து ஒட்டிப்பான். சோ நீங்க தக தகன்னு மின்ற மாதிரி வெந்து போயிடுவீங்க. அண்ட் அப்படியே குளோப் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கால, அவ யாருன்னு தெரியல, ஆனா அவளை நம்ம ஜினோஷியாலே பார்த்திருக்கோம். தென் அப்படி இங்க இருக்குது நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சாம்பர். அண்ட் அதுக்கப்புறம் பாக்கிறதுக்கு வாத்து மண்டைய மாதிரி இருக்கால, அவனோட பேரு பர்னல் போஹாஸ், அதாவது ஏகேஏ பீக். அண்ட் இவங்களை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட மியூட்டன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களா யாருன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. பட் ஒருவேளை அவங்க எல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா நான் அது எல்லாத்தையுமே ஷார்ட்ஸ்ல சொல்றேன். அண்ட் இப்போ ஜூபிலி இவங்க எல்லாருமே கூட்டி தப்பிக்கும் போது நம்ம எக்ஸ்போஸ் டீமே கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டுருப்பா. சோ நம்ம டீமும் கரெக்டான டைமுக்கு ஜெட் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதனால அங்க இருந்து எல்லா மியூட்டன்ஸையும் கூட்டிட்டு நம்ம டீம் அங்க இருந்து எஸ்கேப் ஆறாங்க. பட் கடைசியா நம்ம ஜூபிலி அங்க தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது அங்க நம்ம ஹவாக்கும் வால்கூப்பரும் வந்து உனக்கு வேற எந்த ஆப்ஷனும்
கிடையாது, ஒழுங்கு மரியாதையா சரண் அடைஞ்சது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆனா ஜூப்ளி அவங்கள தட்டி விட்டுட்டு அங்க இருந்து ஜம்ப் பண்ணிடுவா. நம்ம சன்ஸ்பாட்டும் ஜூப்ளி தூக்கிக்கிட்டு அப்படியே மொத்த டீமும் எஸ்கேப் ஆகுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் போலாரிஸ் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஐயோ தப்பிச்சிட்டாங்களா, சரி பரவாயில்ல ஃபீல் பண்ணு போ அப்படின்னு அனுப்பி வச்சிருவாங்க. தென் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம டீம்ல இருக்கிற எல்லாரையுமே தீவிரவாதிகளாட்டும் நியூஸ்ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் வெர்சஸ் எக்ஸ்பெக்டர்ங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்களே. சோ அதனால இதுக்கப்புறம் நம்ம டீமே நினைச்சாலும் வெளியே தலை காட்ட முடியாது. பட் இவங்களோட ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட யங் மியூட்டன்ஸ் இருக்காங்க. சோ இவங்களை வச்சுக்கிட்டு எப்பறம் இவங்க சண்டைக்கு போறது அப்படின்னு உங்களுக்கே ஒரு கேள்வி வருதுல. அதே கேள்வி தான் நம்ம ஆர்கேஞ்சோ கேட்டிருப்பாரு. ஆனா அப்ப நம்ம கேபிள் கிட்ஸ்லாம் நீ நினைக்கிறத விட ரொம்பவே டஃப்பானவங்க அப்படின்னு சொல்லும்போது எபிசோட் நம்பர் 1ல 3960 AD டைம்லைன்ல எந்த இடத்துல விட்டாங்களோ அதே இடத்துல இருந்து கண்டினியூ பண்றாங்க. அதாவது நம்ம நேத்தன் அந்த ஷிப்ல இருக்கிற ஏஐ சிஸ்டமோட பக்காவா சிங்க் ஆயிடுறான். அண்ட் அவன் டெலபதிக்கல் பவர் ஜிங்கிரேவோட ஹெல்ப் மூலமா நல்லாவே கத்துக்கிட்டான். சோ மதர் ஆஃப் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே நேத்தன் ஒரு சோல்ஜரா மாற ஆரம்பிக்கிறான். அதனால எக்ஸ்மேன் இதுக்கப்புறமா இந்த டைம்லைன்ல இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா அப்பாக்லிப்ஸ் அந்த டைம்லைன்ல இருந்து கிளம்பிட்டார்ல. அதனால இப்ப அவங்க மறுபடியும் அவங்களோட டைம்லைனுக்கு போய் ஆகணும். சோ கடைசியா நம்ம சைக்ளாப்ஸோ ஜீன் கிரேவோ நேத்தனை குட் பை சொல்ல நம்ம நேத்தனே டைம் ஸ்லைட் பண்ணி அவங்களோட டைம்லைனுக்கு அவங்களை அனுப்பி வைக்கிறான். சோ இதோட மறுபடியும் நம்ம கேபிளோட மூஞ்ச காமிச்சு அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ ஒரு தரமான செம ஃபாஸ்ட் பேசிங்கான பக்காவான எபிசோடு மிஸ்ஸே பண்றாதீங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட் நம்பர் 3 and 4 தான் டான் ஆஃப் ரெயின். அதாவது நம்ம அப்பாக்லிப்ஸோட ஆட்சியே ஆரம்பிக்க போகுது. சோ அதனால இதோட எபிசோட் நம்பர் 3 and 4 ஓட பிரேக் டவுன் ஒரே வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.